எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஒரு 6 ராசிக்காரர்கள் வீட்டில் என்றைக்குமே நிம்மதி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சந்தோஷம் நிலைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 6 ராசிக்காரர்கள் வீட்டில் இது அவ்வப்போது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்களும் இதை கண்டும் காணாமல் இருந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த 6 ராசிக்காரர்கள் நம்ம வீட்டில் இந்த நிம்மதியை எப்படி கொண்டு வர்றது, சந்தோஷத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கு சில நல்ல வார்த்தைகளை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு குருவாக என்னை எடுத்துக்கிட்டு, ஒரு நண்பனாக என்னை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறத அப்படியே ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். நம்ம வாழ்க்கையை முதல்ல பயப்படாமல் ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள ஆரம்பித்தோம்னா நமக்கு எல்லாமே வெற்றியாக இருக்கும். முதல்ல பயமே இருக்கக்கூடாது. இந்த 6 ராசிகளுக்கு பயம் இருக்கக்கூடாது. பயம் என் வாழ்க்கையில் கேட்காத ஒன்று அப்படின்னு முதல்ல நீங்கள் எல்லோரும் முடிவெடுக்கணும். யார் யார் இந்த 6 ராசிகள், என்ன செய்யணும், என்ன செஞ்சால் வீட்டில் அமைதி ஏற்படும், சந்தோஷம் நிலைக்கும், செல்வம் பெருகும், இதை பற்றி தான் பேச போகிறோம். முதல் விஷயம், சந்தோஷத்திற்கு சமாதான கொடி. அதுக்கு முதல்ல நமக்கு பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்து ஒரு விஷயத்தில் நாம் இறங்கினா ஃபெயிலியர் ஆகிடும். யாருக்காவது பயந்து போய் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, பயந்து போய் ஒரு விஷயத்தை சரணடைஞ்சிடுறீங்கன்னா உங்களுக்கு அதுவே மைனஸ். மேஷ ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலா ராசி, தனுர் ராசி, கும்பராசி. மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு ராசி, கும்பராசிக்காரர்கள். இந்த 6 ராசிக்காரர்கள் முதல்ல பயம் தூக்கி எறிஞ்சிருக்கு. பயத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நம்மளை அப்புறம் வச்சு செஞ்சிருவாங்க. இங்கே தான் நிறைய இடத்துல மிஸ்டேக் நமக்கு நடக்குது. நம்ம சரண்டர் அடையும் போது குடும்பத்தில் நிம்மதியை நம்ம தொலைச்சிடுறோம், ஆனால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வீடு என்றைக்குமே சுத்தமாக இருக்கணும். உங்கள் கண் இந்த வீட்டை சுத்தம் பார்க்குறதுலே இருக்கும். சுற்றமும் சுத்தமும் நம் பக்கத்தில் இருந்தால் சுகம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி எல்லாம் சுற்றம் இல்லாமல் இருக்கிறோம், இல்லை சொந்தமே இல்லாமல் இருக்கிறோம். சொந்தக்காரனை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் ஒவ்வொரு மனசு இருக்குங்க. எல்லாரும் சொல்லுவோம், வீட்டில் இருந்துட்டு பேசுவோம், எங்கள் சித்தப்பா சரியில்லை, மாமா சரியில்லை, அண்ணன் சரியில்லை, தம்பி சரியில்லை. முதல்ல எல்லோரும் மனசாட்சிப்படி ஒன்று பேசுவோம். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க நமக்கு சரியாக இருக்காங்களா, நம்ம வீட்டில் நம்ம கணவர் நமக்கு சரியாக இருக்காங்களா, நம்ம வீட்டில் நம்ம மனைவி நமக்கு சரியாக இருக்காங்களா. எல்லோரும் அவங்கவுங்க நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க? இவங்கள்ட்டெல்லாம் ஏதாவது ஒன்று பேச முடியுமா? ஆனால் எப்போ எடுத்தாலும் சொந்தக்காரனை பற்றி தான் திட்டிக்கிட்டே இருப்போம் எல்லாருமே. ஏன்னா அவன் தூரத்தில் இருக்கிறான். எதையாவது ஒருத்தனை பற்றி பேசுனா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் மனசு. இதுவே கொஞ்ச நாளில் என்ன ஆகுதுன்னா நமக்கு வன்மமாக மாறிடுது. இது வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணுதுன்னா தப்பான ஒரு கணிப்பை நம்ம ஏற்படுத்திடுறோம். என் அண்ணன் கெட்டவன், என் தம்பி கெட்டவன், என் தம்பி பொண்டாட்டி கெட்டவன், என் அண்ணன் அண்ணி கெட்டவன், அவங்கெல்லாம் மோசமானவங்க, அவங்கெல்லாம் நல்ல எண்ணமே கிடையாது, அவங்கெல்லாம் எரிச்சிருவாங்க. எங்கே எரிச்சாங்க? இப்படியே நம்ம எல்லாரையுமே என்ன பண்ணுவோம்னா பாகுபடுத்தி பதற்றத்தை உண்டாக்கி நம்ம குடும்பத்திலேயே நமக்கு விரிசலை ஏற்படுத்தி நம்ம பேசும்போது நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துட்டு பா இந்த ஆள் என்ன பேச்சு பேசுகிறாரு அப்படின்னு அதே பேச்சை திருப்பி நம்ம பிள்ளைங்க நம்ம அவங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க, தாத்தா கிட்ட கொஞ்சம் கவனமாக இரு, பாட்டிக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இரு, சுத்த மோசம், பாய்சன் ரெண்டும் அப்படின்வாங்க. ஏன்? நம்ம 2 பேரும் மற்றவங்களையெல்லாம் அப்படி சொல்கிறதுனால. அதனால் பெரியவர்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. காலம் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் எல்லாருமே அவர்கள் அனுபவத்தை பார்த்து தான் கற்றுக்க முடியுமே தவிர நம்ம ஒரு மனிதனுடைய மனசுக்குள்ளே தயவை இல்லாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சியையோ கெட்ட எண்ணத்தையோ நாம் விதைக்க வேண்டாம். விதைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் அது நம்மளை திரும்பி பாதிக்குது.
அது வேணால் அன்றைக்கி வேணால் சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் கல்யாண வீட்டுக்கு போவாங்க, கிரகப்பிரவேச வீட்டுக்கு போவாங்க, வீட்டை சுற்றி சுற்றி பார்ப்பாங்க, கல்யாணத்தை நல்லா 3 வேளையும் சாப்பிடுவாங்க, மொய்யை எழுதுவாங்க, எல்லாம் ஓகே, அது வரைக்கும் நல்லா போகும். அதை முடிச்சுட்டு திருப்பி காரில் வரும்போது நடக்கிறக்கூடிய உரையாடல்களை எல்லாம் திருப்பி ஒரு தடவை வேணால் ரெக்கார்டு பண்ணி போட்டு பாருங்கள். நம்ம வாயும் மனசும் சுத்தம் இல்லைன்னு அந்த இடத்துல தெரிஞ்சிடும். யாராவது கல்யாண வீட்டையும் கிரகப்பிரவேச வீட்டையும் பாராட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சூப்பராக கல்யாணம் பண்ணாரியா, அருமையாக கிரகப்பிரவேசம் பண்ணாரியா, நல்ல வீடு கட்டிருக்காரியா, இந்த வயசில் இவ்வளோ அழகாக வாழ்ந்து இவ்வளோ தூரம் நல்லா அவர் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறாரியா சொல்லுவானா? எங்கே வச்சுருப்பான் பணம்? என்னென்ன பண்ணால் பார்த்தீங்களா? அப்பா எங்கேயோ திருடுறாங்க, எங்கேயோ ஏமாத்துறான். இல்லைன்னா அவ்வளோ தூரம் வர முடியாது. எனக்கு முன்னாடி அவன் பிச்சைக்கார பையெல்லாம் இருந்தாங்க, அவன் ஒன்றுக்கு ஒத்து இல்லாமல் இருந்தாங்க, ஒர்த்து இல்லைங்க அவன். இன்றைக்கி எப்படிங்க இருக்கிறான்? மனசு ஆறாது, மனசு ஆறாது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ட்ராவல் எப்படி ஊருக்கு வந்தாங்கன்னே தெரியாது. வெளியில் ஊருக்கு போகும்போது ஒரு நாள் போன மாதிரி இருக்கும், ஊருக்கு வந்தது தெரியாது. காரணம் என்னென்னா அவ்வளோ ஒரு மனசில் ஆதங்கம். தயவு செய்து நம்ம அது பலனே கிடையாது. நீங்கள் கல்யாணத்துக்கே போக வேணாம், கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் போக வேணாம், சந்தோஷமான காரியங்களுக்கு போகாதீங்க. போயிட்டு வரும்பொழுது அது மாதிரி நம்ம பேசிட்டு வர்றதுனால நம்ம மனசுக்குள்ளே தேவையில்லாமல் ஒரு விதையை விதைத்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு, தெரிந்தவர்களுக்கு, ஏன் வண்டி ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநருக்கும் விதையை தப்பாக விதைக்கிற ஒரு குடும்பத்தை பற்றி. அது ஆனால் ட்ரூ இல்லை, அது உண்மை கிடையாது. நம்ம எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரிங்க, அவங்கள பாராட்டுங்க. என்னையா புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னையிலிருந்து நாம் ஒரு தப்பான விதையை ஏன் மனசில் விதைப்பானே, எல்லாருக்கும் ஏன் விதைப்பானே, நம்ம மாறுவோமே. இதை பார்த்துட்டு அந்த சொந்தக்காரனும் மாறுவானே. உன்னை பற்றி எவ்வளோ பெருமை பேசினார் தெரியுமா, அந்த பஸ்ஸில், அந்த கார்லையோ டூ வீலர்லையோ பஸ்ஸில் வரும்போது அதை பேசிட்டு வந்தீங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு இருந்த சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு கருப்பாடு இருக்க தானே செய்யும். அந்த கருப்பாடு ஒரு நாள் பேசும்போது சொல்லும், உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசினார் தெரியுமா ஐயா. அப்படியா பேசினானா? பேசியிருக்க மாட்டானே. பேசினாப்பா, நான் காதலை கேட்டேன், நான் சொல்லுவேன், பொய் சொல்லுவேனா அப்படின்னு நோய்வேன். ஏன்னா நல்லதை பேச 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 நல்ல எண்ணங்கள் உருவாக உருவாக நம்ம வளர்ச்சி அதிகமாகிடும், நம்ம எண்ணங்கள் உருவாகும். இதுதாங்க வீட்டில் அமைதியை ஏற்படுத்தும், இதுதாங்க நமக்கு சந்தோஷத்தை நிலைப்படுத்தும். என்றைக்கு நாம் அடுத்தவங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறோமோ அந்த வாய் சும்மாவே இருக்காது, மனசு சும்மாவே இருக்காது, எதையாவது ஒரு குறையை கண்டுபிடிக்க வைக்கும். இதை முதல்ல தடுத்து நிறுத்தணும். இந்த 6 ராசிக்காரர்கள் வீட்டில் இனி எக்காரணம் கொண்டு நாங்கள் எந்த ட்ராவலுக்கு போயிட்டு வந்தாலும், எங்கே போயிட்டு வந்தாலும், என்ன பண்ணாலும் நாங்கள் எதை பற்றி இனிமேல் பேச போகிறதில்ல, அவர்களுடைய பாசிட்டிவை பற்றி தான் பேச போகிறோன்னு ஒரு முடிவெடுங்க. இது முதல் விஷயம். ஏன்னா இந்த 6 ராசிக்காரர்கள் மனசை கலைக்கிறதுக்கு பல பேர் தயாராக இருப்பாங்க. இந்த மனசை கலைக்கும் போது நம்ம தேவையில்லாமல் எவனோ ஒருத்தன் தூண்டலில் தான் நம்ம பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கிடும். இந்த 6 ராசிக்காரர்கள் பிரச்சனையை தேடி போகிறது கிடையாது. இப்போ உங்களை அக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க இந்த மாதிரி பேச ஆரம்பிப்பான். பேச ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதுக்குள்ளே எமோஷனலாகி நீங்கள் ரிசல்ட்டுக்கே போயிடுவீங்க. உங்களை தூண்டி விட்டுட்டு அவன் போயிடுவான், காரை விட்டு இறங்கி போயிடுவான். நீங்களும் உங்களுக்கும் வாக்கியா தகராறு, ஃபங்க்ஷன் பண்ணவனுக்கும் வாக்கியா தகராறு, பிரச்சனை உங்களுக்கு தான். இது யாருடா காரணம்னா தூண்டி விட்டவன் கிளம்பி போயிருப்பான். நல்லா கேட்டுங்க, வீடை சுத்தமாக வச்சுங்க. வீடு ரொம்ப எந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகள் வீட்டில் பேச வேண்டும், விதை சரியாக விழ வேண்டும். எந்த ஒரு சண்டையும் ரொம்ப தூரம் நீடிக்காதீங்க, எல்லாத்தையும் உடனே முடிவு கொண்டு வந்துருங்க. அந்த சண்டையை நீண்ட நேரம் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுவே மிகப்பெரிய சிரமத்தை உண்டாக்குது, அதுவே நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்குது, நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்குது. அது மட்டும் இல்லை, தினசரி இந்த 6 ராசிக்காரர்கள் வீட்டில் உங்கள் வீடு இருண்டு போகக்கூடாது, விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், ஒரு விளக்கு ஏற்றுங்க. அதுமாரி இந்த 6 ராசிக்காரர்களும் எப்போ சாப்பிட்டாலும் சரி குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. 4 பேர் இருக்கும், 3 பேர் இருக்கும், 2 பேர் இருக்கோம்னா ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. என்றைக்கு இந்த 6 ராசிக்காரர்கள் பிரிந்து சாப்பிட்றீங்களோ உங்கள் வீடு மீண்டும் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க ப்ளீஸ். சார் பிரிஞ்சிருக்கோம், ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோன்லையாவது கனெக்ட் ஆகிங்க. இப்போ சாப்பிட போகிறேன், நீ என்ன பண்ணுற, நீயே சாப்பிடு, நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். இதாங்க அன்பு. எங்கே காட்டு, ஃபோட்டோ காட்டு, வீடியோ காட்டு, ரைட்டு சாப்பிடு, அவ்வளோதான். ரொம்ப முக்கியமாக ஏதாவது ஒரு செடிகள் வளருங்க வீட்டில், தண்ணி ஊற்றுங்க வீட்டுக்கு.
இந்த 6 ராசிக்காரர்கள் பணத்தை கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கையில் தங்காது. அதனால் பார்த்து செலவு பண்ணுங்கள். நிறைய இந்த 6 ராசிக்காரர்கள் பெரியவர்கள்ட்ட நிறைய ஆசீர்வாதம் வாங்குங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு கோவில், ஒரு ஆன்மீக சம்பந்தமாக ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்குங்க. அரை மணி நேரம் ஒதுக்குங்க. அதே மாதிரி இந்த 6 ராசிக்காரர்களும் நீங்கள் நடந்துக்கிற ஒவ்வொன்றையும் மற்றவர்கள் கவனித்து கொண்டு வருகிறார்கள்னு புரிஞ்சுங்க. உங்கள்கிட்டேருந்து நிறைய பேர் கற்றுப்பாங்க. நீங்கள் எல்லாருக்கும் ஒரு முன்னோடிகள். இதை மறந்துடாதீங்க. இதை மனசுக்குள்ளே வைங்க. சந்தோஷமும் நிலைக்கும், உங்கள் வீட்டில் அமைதியும் நிலைக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.